இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்திய கலாச்சாரத்தில் இலக்கியங்கள், சொல்லாடல்கள், கதைகள், ஆன்மீகம் என பல்வேறு தலங்களில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் உயிரினங்களில் ஒன்று பாம்பு. இந்தியாவில் நாக வழிபாடு என்பது பல பண்பாடுகளிலும் வெவ்வேறு வடிவங்களிலும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இத்தகைய பாம்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் ஒவ்வொரு ஆண்டும் பாம்புகள் தினம் கொண்டாடப்படுகிறது. நடப்பாண்டு பாம்புகள் தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் நடைபெற்ற விழாவில் பாம்பு மீட்பாளர்களுக்கான செயல்திறன் பயிற்சியும் வழங்கப்பட்டது. நாட்டிலேயே அதிக பல்லுயிர் தன்மை கொண்ட மாநிலங்களில் முதன்மையானதாக மட்டுமின்றி அதிக பாம்பு வகைகளை கொண்ட மாநிலமாகவும் தமிழகம் திகழ்கிறது. நகரவாசிகளுக்கு பாம்புகள் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலும் அவை குறித்து தவறான தகவல்களை பரப்புவதாலும் பொதுமக்கள் மத்தியில் அச்ச உணர்வு அதிகரித்து வருகிறது. பாம்பு கடி குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாததன் விளைவே இந்தியாவில் அதிக அளவு உயிரிழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கிறார் பாம்புகள் குறித்து நீண்ட ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வரும் சாந்தகுமார். பாம்புகளை பார்த்து மக்கள் பயப்படுறாங்கன்னா பாம்புக்கு மேலே உள்ள அறியாமை தான் முக்கிய காரணம். பாம்புகளை பற்றின அறியாமை என்னைக்கு தெரியுதோ அன்றைக்கி பாம்புகளை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா 300க்கும் மேற்பட்ட வகையான பாம்புகள் இருக்குது. அதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 175க்கும் மேற்பட்ட வகையான பாம்புகள் இருக்குது. இதில் கொடிய விஷம் உள்ளது, அதாவது கடித்தா உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 4 வகை தான். நாகம், கண்ணாடி விரியான், சுருட்டை விரியான், கட்டுவிரியான். இந்த 4 வகை தான் கடித்தா உயிரிழப்பு ஏற்படும். ஸோ இந்த 4 வகையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாம்பு கடியிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாங்க. இந்த சுய வைத்தியம், நாட்டு வைத்தியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது விஷமுறிவுகள் கண்டுபிடிக்க முன்னாடி அதெல்லாம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான விஷமுறிவுகள்லாம் அதிகம் வந்ததுனால சயின்ஸ் மெடிக்கல்லாம் நல்லா டெவலப் ஆனதுனால நீங்கள் அரசு மருத்துவமனைகள் பண்ண சிறப்பான மருத்துவம் கிடைக்கும். உயிரிழப்புகளை தவிர்த்துக்கலாம். பாம்பு கடித்துவிட்டால் பதட்டப்படுவதும் இறுக்கி கயிறுகளால் கட்டுவதும் தவறான நடைமுறை என பாம்புகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். திரைப்படங்களை பார்த்து பாம்பு கடித்த இடத்தில் வாய் வைத்து இரத்தத்தை உரிவது போன்று தவறான முறையை கையாள்வதே கை கால்களை இழக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்ச இடத்துல கத்தி வச்சு இல்லை பிளேடு துருப்பிடிச்ச ஏதோ ஒரு இதை வச்சு கிழிப்பாங்க. கிழிச்சு அதை ரத்தத்தை உரிகிறேன்னு சொல்லி வாயை வச்சுலாம் உரிவாங்க. இந்த வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் துருப்பிடிச்ச கத்தி அந்த இடத்துல வச்சு கிழிச்சிங்க அப்படின்னா செப்டிக் ஆகிடும். ஓகே, பாம்பு கடியிலேருந்து நீங்கள் பிழைச்சாலும் செப்சிஸ்லேருந்து பிழைக்க முடியாது. அதே போல் தான் வாயை வச்சு உரியவே கூடாது. வாயை வச்சு உரியும் போது நம்ம வாயில் இருக்கிற மைக்ரோப்ஸ், அந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் அந்த ஓப்பன் வூண்டில் போய் அது நமக்கு இன்னும் பலவிதமான பாதிப்புகளை உண்டாக்க ஆரம்பிச்சிடும். எகெயின் பாம்பு கடியிலிருந்து நம்ம பிழைச்சாலும் நுண்ணுயிரிகள்லேருந்து பிழைக்க முடியாது. இனி வரும் காலங்களில் பாம்புகளுடன் மனிதர்களும் சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கு நண்பனாக செயல்படும் பாம்புகளின் அவசியம் குறித்து போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரன் உடன் சென்னை செய்தியாளர் வினோத். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.